சாமி, என்னை ஆசீர்வதியுங்கள். 100 வருஷம் நல்ல சுகத்தோடு தீர்க்காயுசா வாழ்வாய் பெண்ணே. சுவாமி, இன்று மதியம் எங்கள் இல்லத்திற்கு வந்து என் கணவனையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். கண்டிப்பாக பெண்ணே. அதுக்கு முன் சொல், இன்று உங்கள் வீட்டில் என்ன விசேஷம்? சுவாமி, இன்று எங்களுக்கு திருமண நாள். என்னது திருமண நாளா? சிஷ்யா, சீக்கிரம் கிளம்பு. நாம உடனே இந்த இடத்தை விட்டு ஓடணும். சீக்கிரம் மூடிய கட்டு. ஏன் சாமி, என்னாச்சு? ஏன் இப்படி பதறீங்க? பின்னே என்னம்மா, உன் அப்பன் பேச்சை கேட்டு உங்க 2 பேரும் கல்யாணம் செய்து வச்ச பாவத்துக்கு உன் புருஷன் வருஷம் திருமண நாள் அன்னைக்கு என்ன தேடி வருவான். என் காதுல ரத்தம் ஓடுற அளவுக்கு அசிங்க திட்டிட்டு போவான். ஆம் சாமி. என்ன சொல்றீங்க சுவாமி? நீங்க சொல்வது உண்மையா? உண்மைதான் பொண்ணு. ஆனா ஒரு விதத்துல உன் புருஷன் ரொம்ப நேர்மையானவன். ஏன் தெரியுமா? முதலில் உன் அப்பனை நேர்ல போய் திட்டிட்டு அப்புறம் தான் என்ன திட்ட வருவான். பெண்ணே, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். சொல்லுங்க சுவாமி, என்ன உதவி? உன் கணவனிடம் இருந்து நான் தப்பிக்க இன்று ஒரு நாள் மட்டும் உன் வீடு தங்க அனுமதி வேண்டும். கண்டிப்பாக தங்கலாம் சாமி, ஆனால் என் கணவர் வீட்டில் இருப்பாரே. கண்டிப்பாக மாட்டிக்கொள்ள மாட்டேன். அது எப்படி சுவாமி? எந்த ஆணும் திருமண நாள் அன்னைக்கு நிம்மதியா வீட்டுல தங்க மாட்டான். அதுல உன் புருஷன் வாய்ப்பே இல்ல. சிஷ்யா, கால் ஏறு போலாம். சரி சாமி.